ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சரவணனுக்கு மயில் மேலே பயங்கர கோபமாகவும் இருக்குது. ஏன்னா பழனிவேலு அண்ணன் மேலே ரொம்பவே பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுமே நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே கடைக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே மயிலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ நம்ம அவர் சொல்லாத முன்ன நம்ம எல்லா விஷயத்தையும் உங்கள் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் சொல்லிட்டோம். நம்ம இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த வீட்டிலே இருக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் சொன்ன பொய்யெல்லாம் இங்கே சரவணன் எல்லாருக்கிட்டையுமே சொன்னார்னா இங்கே நிறைய பிரச்சனையாக நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது இதை எல்லாருக்கிட்டையும் மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரவணன் பயங்கர கோபமாகவும் அங்கே பாண்டியன் கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவருமே போயிட்டு இருக்காரு. பாண்டியன் இந்த பணம் யார் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பழனிவேலுமே எல்லாம் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலை கூப்பிட்டு இந்த காசு எப்படி தான் காணாமல் போய்க்கும், நீயும் எடுக்கலை, இங்கே சரவணனும் எடுக்கலை, வேறு யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா நான் எடுக்கலை, நான் அந்த பணத்தை உங்ககிட்ட அவ்வளோ பணத்தை நான் கேட்காம என்னைக்கு நான் எடுத்திருக்கேனா, நான் உங்களை கேட்காம அந்த பணத்தெல்லாம் நான் தொடுக்கட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இங்கே சரவணனுமே வந்துடுறாங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, இதை சொன்னால் நீங்கள் என்னை எதுவுமே கேட்கக்கூடாது, ஏன்னா நான் இதை சொல்ல வேணாம் அப்படி கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கேயுமே சொல்கிறாங்க, அங்கே மயிலவங்க அப்பா தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்தாருப்பா, நான் அன்னைக்கு அங்கே மயில் இது அவங்க அப்பா முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா, அந்த பணத்தை எடுத்து அவர் முன்னாடி தான் இங்கே மயிலவங்க அப்பாவுமே இது ஜோபியில் போட்டுதை என்னை 2 கண்ணால் பார்த்தம்பா. அவர் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானும் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் தேவை வேண்டிய பணத்தை எல்லாமே கல்லாலேருந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவர் கணக்கு எழுதாமல் கூட எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் வேலைக்கு வராரா இல்லை இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் அடுக்கிறதுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலப்பா. அவங்கள ஃபஸ்ட்டு இந்த கடையை விட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவாங்க சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற சரவணன், இது இந்த கடையில் இருக்கிற பொருள் இங்கே காசு எல்லாமே சம்மந்தி எடுத்துகிட்டு போகிறாரா? இந்த கடையில் எதனா ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணுன்னாவே நானே என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கூட கணக்கு தான் எழுதி வச்சுருப்பேன். நீங்கள் அவர் காசு இந்த கடையில் பொருள் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் எதுக்குடா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே நான் கணக்கு எழுதிட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். இது அவங்கவுங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது சத்திரமா? இதில் இருக்கிற பொருள் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா கூட உங்களுக்கு தான் இது இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும். இந்த கடையில் என்னை மீறி யாருக்குமே பார்த்தீங்கன்னா சும்மாவோ இந்த பொருளை எடுத்து கொடுக்கக்கூடாது, ஒரு கணக்கோடு தான் அதை எடுத்து கொடுக்கணும். அவர் இங்கே வேலைக்கு வந்திருக்காரா, அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அவருக்கு மளிகை சாமான் வேணும் அப்படின்னா எங்கள் கணக்கு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த மளிகை சாமானை எடுத்துகிட்டு போகணும். யாருக்கிட்ட சொல்லிட்டு அந்த மளிகை சாமான்லாம் அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே பாண்டியனுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட சரவணனுமே, அப்பா நீங்கள் அவரை கடைக்கே வர சொல்லாதீங்க, ஏன்னா அவர் வந்தார்னா கடையில் இருக்கிற வேலையை கூட பார்க்க வர கஸ்டமரையும் கரெக்டாகவும் கவனிக்க மாட்டாரு. நாங்கள் வேலை செஞ்சாலுமே எங்களை செய்ய விடாமல் அவர் உக்காந்துக்கிட்டு காஃபி வாங்கிட்டா ஜூஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டுட்டே இருக்காரு. அவர் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த கல்லால் ₹1 காணாமல் போயிருக்காப்பா. இப்போ அவங்க மயிலவங்க அப்பாவும் வந்ததுனால்தான் இங்கே காசும் இங்கே மல்லிகை பொருளும் காணாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணமே மயிலவங்க அப்பா தான்ப்பா. இந்த கடைக்கு அவர் வரவே கூடாதுப்பா, ஏன்னா நம்ம இந்த கடையில் யாருன்னா இல்லாத போது அவர் கல்லில் உட்காந்து எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவர் இந்த கடைக்கு வரவே கூடாதுப்பா. அவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்களே பார்த்துக்குறோம்ப்பா, இங்கே நிறைய வேலையெல்லாம் அவ்வளவும் இல்லை, அவர் கடைக்கே வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவாங்க சரவணன் சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காரா, அவர் இனிமேல் இந்த கடைக்கு வரக்கூடாது, ஏன்னா இந்த கடையில் வந்து இந்த ஒரு பொருளை ஒரு கடை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். இந்த கடையில் பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் வரலையே, இங்கே வேலை செய்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. நாம் சொல்லாமல் அவர் இந்த கடையிலேருந்து ஒரு பொருள் மேலே கூட கை வைக்கக்கூடாது. அவர் ஏதோ நம்ம சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவரை இந்த கடையிலே நான் இங்கே சேர்க்க கூட கூடாது. அவர் வந்தால் சொல்லி அனுப்பிச்சிட்டு இனிமேல் நீங்கள் கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே அங்கே உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் பாண்டியனுமே வெளியே போயிட்டு நான் அப்புறம் வரேன் பழனிவேல், நீ கடையை பார்த்துக்கோ, நான் உன்னை இது தெரியாமல் அது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ பழனிவேல், ஏன்னா நான் தெரியாமல் நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காத பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன மச்சான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் அது மாதிரிலாம் ஒரு நாள் கூட நினச்சிருக்க மாட்டேன், நீங்கள் ஏதோ தெரியாமல் அது மாதிரி தான் சொல்லிட்டீங்க, அது எனக்கே தெரியும், நீங்கள் ஆத்திரத்தில் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அது எனக்கு தெரியும் மச்சான், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் எதுவும் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க
நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பழனிவேல் நம்ம அந்த கடை வைக்கிற விஷயமா நம்ம எப்படி தான் இவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நாள் இங்கே இருந்து கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மச்சானுக்கு என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியாது. நம்ம எப்படி தான் இவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம பேசணும், அவங்க வேற அண்ணனுங்க வேற பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி தான் இந்த விஷயத்த நான் பேசுறதுனே தெரியல. பேசாமல் நம்ம அக்கா கிட்டே நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்லி கேட்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் மயிலுமே வீட்டில் பதட்டமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் எப்படியோ நம்ம கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கு தள்ளி வைக்கணும்னா நம்மளால சுத்தமாக முடியாது. இந்த நம்மளை பற்றி உண்மையெல்லாம் அங்கே அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நிறைய இந்த வீட்டில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னே நாமளே சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன செந்திலும் மீனாவும் தனியாக போனதுலேருந்து மீனாவுமே சந்தோஷமாகவும் இல்லை. ஏன்னா செந்தில் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. எதனாலனா அங்கே போனது இங்கே மீனாக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. ஆனால் செந்தில் அதெல்லாம் தெரியாமல் அவர் பாட்டுக்கு இது ஏதோ சோபா இது மெத்த அப்படின்னு ஸ்டூல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டாலுமே எங்கள் அப்பா கொடுத்த பணம் இருக்குது, நான் அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது நான் அங்கே லோன் கட்டுறதோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அந்த கடனை அடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ எதுக்கும் அதிலெல்லாம் நீ தலையிடாத மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே போனது அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. மீனாவுமே அங்கே வீட்டை பற்றி நினச்சிக்கிட்டு அங்கே சமைக்காமல் அங்கே சும்மாவே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் செந்திலுமே இதெல்லாம் இது கொஞ்ச நாளைக்கு பழகினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்காரு. ஆனால் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்கே கோமதி வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ வீட்டில் சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செந்திலும். அதை கேட்ட மீனாவுமே அங்கே இவர் இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. அதை நான் இங்கே இருக்கேன் காத்தால இப்படி ஆஃபீஸுக்கு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அரசிக்கும் ராஜிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே மீனா தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா நம்ம இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அரசி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு நான் திருப்பியும் அப்படியே போயிடுவேன், நான் இல்லாமல் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நாளைக்கு என்னால் வர முடியாது, நம்ம நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த சக்திவேலு வழக்கம் போல் பாண்டியனை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே கோயிலில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டது இங்கே சக்திவேலால் தாங்கிக்கவே முடியல. பாண்டியனை திட்டலைன்னா அவருக்கு தூக்கமே வராது போல். அவர் அங்கே உக்காந்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே அப்பத்தா மாறி வடிவு எல்லாருமே உட்காந்து அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா திட்டிக்கிட்டு இருக்க, அவனை திட்டலைன்னா உனக்கு தூக்கமே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிவிட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தலா போயிட்டு பள்ளத்தில் குதிக்கிற மாதிரி குச்சிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பாண்டியன் இது கடைசியாக தான் பண்ணுவான், ஆனால் உடனே எல்லாம் அவனோட சுயரூபம்லாம் தெரியாது. இப்போ பழனிவேலுக்கு கொடுத்தான் பார்த்தியா ஒரு திருட்டு பட்டத்தை, அது தெரிஞ்சுமே அந்த பரதேசி பாண்டியன் வீட்டில் தான் நாங்கள் பழனிவேலுக்கு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எடிபுடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவனுக்கு லைஃப் லாங் அவனுக்கு சரியாக போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொன்னாலையும் அவன் கேட்கவே மாட்டான். நான் என்ன நல்ல மல்லிகை கடை பெருசாக நான் கட்டி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதை கேட்டுக்கிட்டு அவன் தனியாக வர வேண்டியது தானே. அவன் என்ன யோசிச்சு சொல்கிறேன், இல்லை நான் நேரம் வரும்போது சொல்கிறேன், இது நேரம் வரும்போது சொல்கிற விஷயம் இல்லையே, அவன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த விஷயத்த சொன்னோம். அதை கேட்காம அவன் போய் நான் பாண்டியன் கிட்ட நேரம் வரும்போது சொல்கிறேன், நல்ல நேரம் வரும்போது சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு பரதேசி பாண்டியன் கிட்ட போயிட்டு அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த பழனிவேலு. அவனுக்கு எவ்வளோ சொன்னாலையும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலுமே சக்திவேல் நீ அவனெல்லாம் எதுவுமே திட்டாத, அவன் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டான்ல, அவன் கேட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே அங்கே சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்கிறாலுமே நீங்கள் புரிஞ்சிருக்க நிலைமையிலே இல்லை, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே கிளம்பிடுறாங்க. உடனே அப்பத்தா இவனை நான் என்ன சொல்லி தான் திருத்துறதுன்னு தெரியல, தினைக்கும் இவன் இதே மாதிரி பேசி பேசி என்ன இங்கே இருக்க விடாமல் பண்ணுறோம் போல், நான் சீக்கிரமாக இவன் பேசுறதுலேயே சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது விஷயமா அவங்க வெளியே வேலை முடிச்சுட்டு கடைக்கு போகாமல் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே அங்கே மயிலுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயிலு
உங்கள் அப்பா பணம் எடுத்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த விஷயத்த என்கிட்டேருந்து எதுக்காக நீ மறைச்ச? உங்கள் அப்பா அது மாதிரி வேலை பண்ணுறதுக்கு நீயும் உடந்தையா இருந்தியா? நீ அந்த பணத்தை எதுக்காக நீ எடுத்துகிட்டு போக விட்ட உங்கள் அப்பாவை? அதே மாதிரி அது இல்லாமல் கடையில் இருக்கிற சாமானங்களெல்லாம் அங்கே இது ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z அங்கே கடையில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே நாங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறோமா இல்லை சும்மா ஃப்ரீயாக அங்கே சம்பந்திங்களுக்கு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது கடையை நடத்திக்கிட்டு இருக்குமா? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கர கோபம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா அது மாதிரி பண்ணுறவங்கலாம் எங்கள் அப்பா இல்லை மாமா, அவங்க ஏதோ தெரியாமல் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் எனக்கு அவர் எடுத்தது எனக்கு சத்தியமாக தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே மயில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும், மயில் நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது, என் சம்மந்தி அவர் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அந்த நம்பிக்கையவே உடைச்சிட்டாரு. அவர் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ சரவணன் என்கிட்ட சொன்னதுலேருந்து அவருக்கு மேலே துளி கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை. இனிமேல் உங்கள் அப்பாவை கடைக்கே நீ வர சொல்லாத, ஏன்னா கடைக்கு வந்தால் அங்கே நிறைய பிரச்சனையாகும். அங்கே கடையில் வியாபாரத்தை தான் பார்க்கணும். அங்கே உக்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அங்கே உக்காந்துட்டு போகிறதுக்கு அங்கே கடைக்கு வராங்க. கடைக்கு வந்தால் அங்கே இருக்கிற வேலையை பார்க்கணும். தேவையில்லாமல் வர கஸ்டமர்கிட்ட கதை பேசிக்கிட்டு இது மாதிரிலாம் இருந்தால் அங்கே கடையில் எதுவுமே வியாபாரமே ஓடாது. அவர் அதெல்லாம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் கல்லார்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு யார் அதை உரிமை கொடுத்தது? அதே மாதிரி அந்த கல்லால் உக்காரத்துக்கு என்ன இது இருக்குதுன்னு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வேலை செய்கிறதுக்கு வந்தார், அதை வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது தானே? அங்கே உட்காந்துக்கிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறதும் மல்லிகை சாமான் எடுத்துகிட்டு போகிறதும் இதெல்லாம் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கர கோபம் வாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த கோமதிக்கு ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. மீனாவுமே அங்கே இது வேலைக்குமே கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த கோமதியுமே என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பணத்தை சம்மந்தி தான் எடுத்தாரா? அவருக்கு கொஞ்சம் கூட இது இருக்கா? இந்த வீட்டில் கணக்கு கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா? பணத்தை எடுத்துகிட்டு போனால் இங்கே சொல்லாமல் எடுத்துகிட்டு போவார், அங்கே கடையில் தானே எடுக்கிறாரு, இங்கே ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துகிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலுமே எவ்வளவோ எங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, வீட்டோட கஷ்டத்தை நினச்சி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு கஷ்டமெல்லாம் வீட்டிலே இருக்கட்டும் இது நீ இது மாதிரிலாம் கடையில் பொருள் எடுத்துகிட்டு போகிறதும் காசு எடுத்துகிட்டு போகிறதும் இதெல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அதே மாதிரி அவரை இனிமேல் கடைக்கு எல்லாம் வர சொல்லாத, ஏன்னா ஏற்கனவே செஞ்சுருந்தார் இல்லையா வேலை, அங்கேயே போயிட்டு வேலை செய்ய சொல்லு, ஏன்னா யாருக்குமே செண்டை வேணாம், ஏன்னா நான் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கடையை நான் இது நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடையை வச்சுருக்கேன். இவர் பாட்டுக்கு அங்கே இருக்கிற பொருளைலாம் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா நான் அந்த கடையை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், அந்த கடையை நான் எப்படி டெவலப் பண்ண முடியும்? அது வர கஸ்டமர்கிட்ட நல்லா ட்ரீட் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் மாம்பழம் கஸ்டமர் வருவாங்க. ஆனால் உங்கள் அப்பா பண்ணுறதை பார்த்தா அந்த கடைக்கு இன்னொரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டைம் தான் வருவாங்க போல், இன்னொரு நாளைக்கு வரவே மாட்டாங்க அந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வருஷமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த கடையை இதுவரையும் நான் பாதுகாத்துட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா வந்ததுனால இருந்து இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகிட்டுருக்கு. நான் உங்கள் அப்பா மேலே சந்தேகப்படாமல் எங்கள் பழனிவேல் மேலே வேறு சந்தேகப்பட்டேன். அவன் இந்த காசை இதுவரையுமே இந்த கடையிலேருந்து ₹1 கூட காணாமல் போனதில்லை, ஆனால் இப்போ காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் மேலே சந்தேகப்பட்டிருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா மேலே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சந்தேகமே படலை, ஆனால் அவர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொன்னதும் எனக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சு. சம்மந்தி தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கோபம் இருக்குது. அதே மாதிரி கடையிலேருந்து ஒரு வியாபாரத்துக்கு நம்ம போகிறோன்னா அந்த கடையிலேருந்து ஒரு பொருள் எடுத்தால் கூட அதுக்கான இது பணத்தையும் அங்கே அந்த கடையில் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நார்மல் சென்ஸு கூட இல்லையா மயில உங்கள் அப்பாவுக்கு? ஆனால் நீ இது மாதிரி நீ இங்கே சரவணன் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த, ஆனால் சரவணன் எதுக்காக திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சியா? அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் அந்த கடைக்கு நீ எதுக்காக அந்த கடைக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா யோசிச்சாரா? அந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு வரோம், அதே மாதிரி நம்ம சம்மந்திக்கிட்ட வரோம், அதனால நம்ம சம்மந்தியுமே எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டார், அந்த வேலையெல்லாம் நாமளே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் தெரியவே தெரியாதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மீனாவுமே அங்கே வீட்டுக்குமே போயிட்டுறாங்க. உடனே அங்கே செந்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட்டும் சாப்பிடாம மார்னிங்கும் சாப்பிடாம அங்கே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே கோவமாகவும் மீனா மேலே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவுமே அங்கே போகிறாங்க. உடனே மீனா நீ எங்கே தங்கிட்டு இருந்தா? நான் அங்கே சமையல் செஞ்சு தானே வைக்க சொன்னேன், நீ பாட்டுக்கு அங்கே அம்மா வீட்டில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு யார் சமையல் செஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே தனியாக வந்தீங்க, நீங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே செந்திலுக்கு பயங்கர கோவமாகவும் வந்துடுது. மீனா சும்மா இது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, நம்ம தனியாக வந்துட்டோம், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு
உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? நீ நான் எப்படி சாப்பிடணும் உனக்கு எதனா கொஞ்சமாவது நீ ஐடியா இருந்துச்சா? நீ பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்ட. ஆனா நான் இங்க என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது நெனப்பு இருந்திருந்தா நீ இது மாரி பண்ணியிருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாவும் அங்க செந்தில் கேட்டுட்டு இருக்காரு. மீனா, எனக்கு நீங்க தனியா வந்தது எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல. நீங்க தனியா வந்தீங்கல்ல, உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. தனியா வந்தா இப்படி தான் சாப்பிடணும். நீங்க அதெல்லாம் கத்துக்கணும்ல. அதனால தான் நான் சமைக்கல. நேத்து வீட்டுக்குமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செந்திலுக்கு பயங்கர கோவமாவும் அதுக்கப்புறம் உள்ளேயுமே போயிடுறாரு. உடனே ராஜுவுமே டிராவல்ஸுக்கு போலாம் நம்ம அவரு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.